Hi Galaxy families, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ ஜானர்ஸ்க்காக பார்க்க வேண்டிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங் வந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜூம் மீட் வந்தபோது நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மியூட்டு ஸ்டார்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மியூட்டில் தான் நீங்கள் இருக்கணும். ஆல்ரெடி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நாங்கள் அன்மியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் வீடியோ எப்போயுமே கட் பண்ண இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட், சேட்டு, ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஷேர், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் சேட் பண்ணணும், ஏதாவது டாஸ்க்கு டவுட் கேட்கணும், நீங்கள் சேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஷேர் தான் முக்கியமானது. அதாவது நீங்கள் சப்போஸ் ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷேர் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் மேலே ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை தான் நீங்கள் டச் பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஸ்டார்ட் நவ் கேட்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகும். ஸ்க்ரீன் ஷேர் ஆனதோடனே உங்களுக்கு வந்து மொபைலோட கார்னர் ஃபுல்லாக க்ரீன் கலர் லைன் வந்துடும். நீங்கள் எப்பயும் போல் டைம் ஆல் டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணி காமிக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மீட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் உங்களோட மியூட் ஆப்ஷன் வந்து நாங்கள் அன்மியூட் பண்ணணும். நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கீழே வந்து ரியாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில கை சிம்பிள்ஸ் வரும். அந்த கை சிம்பிள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைஸ் ஆகும். ஸோ அந்த ரைஸ் ஹேண்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுப்பாங்க. நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் ஹேண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அன்மியூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை இதே பிளேஸில் லோவர் ஹேண்ட் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அந்த வந்து ஹேண்ட் வந்து லோ பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் லோவர் ஹேண்ட் அப்படின்னு இருக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணதை எடுத்து விட்டுறலாம். ஓகே, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணதுமே அவங்க வந்து உங்கள் நேம் கிளிக் பண்ணி ஆஸ்க் அன்மியூட் கொடுப்பாங்க. அன்மியூட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஜூம் கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து நீங்கள் அன்மியூட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வந்து மைக் வந்து ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மைக் வந்து ஆன் பண்ணணும். ஸோ நீங்கள் வாட்டுக்கு டாஸ்க் பண்ணிகிட்ருப்பீங்க, நாங்கள் அன்மியூட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை கொடுக்காம அப்படியே டாஸ்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜூமோட ஸ்க்ரீனில் வந்து அன்மியூட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை அன்மியூட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அன்மியூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லை உங்களால் பேச முடியலன்னா நீங்கள் வந்து சேட் பண்ணியும் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ அந்த எப்படி நமக்கு வந்து சேட் பண்ணணும்னா, கீழே வந்து அந்த சேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு அப்படின்னு சொல்லி இங்கே யார் வந்து மீட்டிங் எடுக்கிறாங்களோ ஹோஸ்ட் நேம் என்ன இருக்கோ அவங்களோட நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து டவுட் கேட்க முடியும். ஸோ அதர் பர்சனுக்கு டவுட் கேட்காத மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டு நீங்கள் உங்களோட டவுட்டாக கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 விஷயங்களும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதேமாதிரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்குறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பார்ட்டிசிபெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் யாரெல்லாம் மீட்டிங் வந்திருக்காங்க, ஸோ யார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் வந்து மியூட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம மீட்டிங்கில் நம்ம கூட இருக்காங்கங்கிறத நீங்கள் விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மீட்டிங் வந்தால் முக்கியமான இந்த விஷயங்களை கற்றுக்கோங்க. தெரியாத விஷயங்களை நீங்கள் வந்து உங்களை லீடர்ஸ்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜூம் மீட்டில் வச்சு நீங்கள் ஏதோ டாஸ்க் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோவில் வர்ற மாதிரி உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் கார்னரில் ஃபுல்லாக க்ரீன் கலர் லைன் தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது டாஸ்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் இதே ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஜூம் மீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ இல்லைனா ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்து ஜூம் மீட்டில் டாஸ்க் மட்டும் கற்றுக்கோங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரூஃப் மட்டும் ஜூம் மீட்டோட ஸ்க்ரீனோட நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்புறம் அந்த டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஜூம் மீட்டை வச்சு வெளியில் போயிட்டு வந்து கூட நீங்கள் அகைன் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூ ஜானர்ஸ் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.